கும்பகோணம் கோயிலில் 1957ஆம் ஆண்டு கொள்ளை போன திருமங்கை ஆழ்வார் சிலையை திரும்ப ஒப்படைக்க ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் முன்வந்திருப்பது அறிந்து தஞ்சை மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது சுந்தர பெருமாள் கோயில் கிராமம். அங்குள்ள பெருமாள் கோயிலில் ஆழ்வார் சிலையை 1957ஆம் ஆண்டு திருடி வெளிநாட்டுக்கு கடத்தினர் என்பது புகார். 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்கல சிலையை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இருந்து வந்தது. அது தொடர்பாக காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிலையை மீட்க தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். மேலும் அந்த சிலை எங்கு உள்ளது என்பதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆர்வலர்கள் உலகம் முழுவதும் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த சிலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கும்பகோணம் கோயிலில் அந்த சிலை இருந்தபோது அதை புகைப்படம் எடுத்திருந்தனர். அதன் மூலம் சிலையை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்து அது தமிழ்நாட்டு கோயிலில் இருந்து கொள்ளையடித்து லண்டனில் விற்பனை செய்தது உறுதியானது. இதையடுத்து சிலையை மீட்க ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பேரில் சிலையை திரும்ப ஒப்படைக்க கேட்டு இந்திய சார்பில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதை ஏற்று சிலையை திருப்பித் தர லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் முன்வந்திருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு ஆர்வலரும் இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் அமைப்பின் நிறுவனருமான விஜயகுமார் தெரிவித்துள்ளார். கோவிலிருந்து திருடப்பட்ட 4 சிலைகள் 1950களில் போலியில் செய்யப்பட்டு ஒரிஜினல்ஸ் ஸ்மகிள் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சிலையை நம்ம லண்டன் பக்கத்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஆஷ்மோலியன் மியூசியமில் திருமங்கை ஆழ்வாரோட சிலை கண்டுபிடிச்சிருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டு பழமையான விஜயநகர காலத்து சிலை. இதை தவிர இன்னும் 3 சோழர் காலத்து சிலைகள் இந்த கோவிலேருந்து அதே காலத்தில் திருடப்பட்டு அமெரிக்காவில் கிம்பல் ஆர்ட் மியூசியம் அப்படின்னு ஒரு மியூசியமில் ஒரு விஷ்ணு சிலையும், SFO சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிற ஆர்ட் மியூசியமில் ஒரு காளியனர் பெருமாள் சிலையும், இன்னும் ஒரு ஸ்ரீதேவி சிலை ஹில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஏல நிறுவனம் அது ஏலத்தில் விட்டுருக்காங்கன்னு தெரியுது. அது யார்கிட்ட கொடுத்தாங்கன்ற நடவடிக்கை. ஸோ இந்த 4 சிலையும் திரும்பி வந்துச்சுன்னா இந்த கோயிலோட தெஃப்டோட கேஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அதே கோயிலின் மேலும் 3 சிலைகள் அமெரிக்காவின் கிம்பல் கலைக்கூடத்தில் இருப்பதால் அவற்றை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. பெருமாள் கோயிலில் திருட்டு போன திருமங்கை ஆழ்வார் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அறிந்து கும்பகோணம் பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் சமயத்தில் சிலை இருப்பிடம் குறித்து துப்பு துளைக்கிருப்பது கூடுதல் சந்தோஷம் அளிப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 500 ஆண்டுகள் பழமையான திருமங்கை ஆழ்வார் சிலை 8ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த புனித மனிதர் மற்றும் கவிஞரை குறிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சிலை 1967ஆம் ஆண்டில் சோதேப்பியால் ஆஷ்மோலி நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. அந்த விற்பனைக்கு முன் அதன் ஆதாரம் பற்றி அதிகம் அறியப்படவில்லை. இருப்பினும் 2020ஆம் ஆண்டில் இந்திய அதிகாரிகள் சிலையை அந்த இடத்திலிருந்து திருடப்பட்டதாக கூறி அதை திருப்பி தருமாறு கோரினர். இந்த சிலை போலியாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கும்பகோணம் கோயிலிலிருந்து 67 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளையடிக்கப்பட்ட சிலையை லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்படுவது போல் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட சிலைகளையும் விரைந்து மீட்கும் நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.